அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஜில்ஹஜ்ஜா மாதத்தை அடைந்தோம், அதில் நுழைந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜில்ஹஜ்ஜா மாதம், குறிப்பாக ஜில்ஹஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சாதாரணமான நாட்கள் கிடையாது. ஹதீஸில் வருகிறது, மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், அஃஸலு ஐயாமித் துனியா அல் ஐயாமுல் ஆஷ்ர் என்று கூறுகிறார்கள். என்ன உலகத்துடைய நாட்களில் சிறந்த சிறப்பு பெற்ற நாட்கள் எதுன்னு சொன்னால் ஜில்ஹஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்று கூறுகிறார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின ஆஷ்ர், ஃபஜர் நேரத்தின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு கூறி வருகின்றான் என்றால் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் 3 பேரும் கூறுகிறார்கள், வலயாலின் ஆஷ்ர், அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் எதை குறிக்கிறது என்றால் கூறுகிறார்கள், ஜில்ஹஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்களை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு ஹதீஸ் வருது, சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்னா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம், யானி ஐயாமுல் ஆஷ்ர் என்று கூறுகிறார்கள். மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் பிடித்தமானவை என்று ஹதீஸில் வருகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலல் ஜிஹாது ஃபீ சபில்லா, அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாத் செய்யக்கூடிய அந்த அமலை விட சிறந்த அமலா, சிறப்பு பெற்ற அமலா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபில்லா, அதை விட சிறப்பு பெற்ற அமல் சிறந்த அமலாகும், தவிர அந்த நபர் ஜிஹாதுக்கு சென்று விட்டு தன்னுடைய உயிர் கொடுத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதன் அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த சிறப்பு பெற்ற நாட்கள், உலகத்துடைய சிறந்த நாட்களில் நாம் இருக்கின்றோம் என்றால் நல்ல காரியங்கள் முந்தி வர வேண்டும். எவ்வாறு நாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்து இபாதத்தில் மூழ்கி நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்வோமோ அதே போன்றுதான் இந்த 10 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டும். இறுதியாக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.